உயர்ந்த கலாச்சாரம் இருக்கும் பொழுதுதான், அதாவது மனோநிலை இருக்கும் பொழுதுதான் இந்த கலாச்சாரத்தை தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளை தாண்டி இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய அக்கறை ஏற்படுகிறது. இந்த கலாச்சாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய 2 பெரியவர்களும் புதுக்கோட்டை அடுத்த இளையாத்தக்குடி என்கிற ஊரிலே அந்த காலத்திலே வியாச பாரத கலாதி வித்வத் சதஸ் என்பதாக ஒரு சதஸை நடத்தி ஆகமங்களை பாதுகாக்க வேண்டும், சிற்பத்தை பாதுகாக்க வேண்டும், கிராமிய கலைகளை பாதுகாக்க வேண்டும், நாதஸ்வரம் போன்ற சங்கீதத்தை பொதுமக்களிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய கலைகளை பாதுகாக்க வேண்டும். பழைய காலத்திலே ஒரு விசேஷ நாதஸ்வரம் இடத்திலே இருந்தது. கும்பகோணத்தில் அந்த காலத்தில் சின்ன அளவிலான ஒரு நாதஸ்வரம் இருந்தது. இப்படி அனைத்து கலைகளையும் 64 கலைகளையும் பாதுகாக்க வேண்டும், கலைகளை பாதுகாக்க வேண்டும், கலைஞர்களை போஷிக்க வேண்டும் என்கிற உத்தேசத்தோடு இளையாத்தக்குடியிலேயும் பிறகு நாராயணபுரம் என்கிற மதுரை அடுத்த ஊரிலேயும் ஸ்ரீகாளஹஸ்தியிலேயும் விஜயவாடாவிலேயும் செகந்திராபாத்லேயும் இப்படி பல ஊர்களிலே இந்த சதஸை நடத்தி கலைகளை ஊக்குவித்தார்கள். கலாச்சாரம் என்பதிலே கலையும் ஒன்று. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய.